அருளாளர்கள் அருள் பெற்ற திருத்தல வரிசையில் இப்போ நம்ம திருக்கோவிலூர்லேருந்து 23 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய திருவெண்ணைநல்லூருக்கு வந்திருக்கோம். என்னோட ஐடியல் ஹீரோவான சுந்தரமூர்த்தி நாயனாரை சுவாமி ஆட்கொண்டு அருள்பாலித்த திருத்தலம் திருவெண்ணைநல்லூர். சுந்தரமூர்த்தி நாயனார் இவரை எங்க தெரிஞ்சுக்கிட்டேன்னா நம்ம விநாயகர் அகவல்ல இருந்து தான். ஔவையாரோட அவர் பேசுற விஷயம் இது எல்லாம் என் மனக்கண்ணுல ஓடி, யாரு இவரு, எப்படி உடம்பால திருக்கைலாயத்துக்கு பயணம் பண்ணாரு அப்படின்னு கண்டுபிடிச்சேன் பாருங்க. அந்த வரலாறுல இம்ப்ரெஸ் ஆகி இவர் தான்யா நம்ம ஐடியல் ஹீரோ, வாழ்ந்தா இவரை போல வாழணும். அதனால தான் இன்ன வரைக்கும் நம்மளோட எக்ஸ்டர்னல் அப்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 4 பெருமக்கள் ஃபோட்டோஸை பார்த்துருக்கீங்களா? அதில் 3ஆவதாக ஒருத்தர் நிற்பார், வித்தியாசமாக இருப்பார். இருக்கிற 2 பேர், கடைசியில் இருக்கிற ஒருத்தரை விட இவருடைய எக்ஸ்டர்னல் அப்பீரியன்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளும். என்னைய கூட எல்லா சிவ வழிபாடு பண்ணுறவங்களோட சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம தனித்துவமாக தெரியும். ஏன்னா நம்ம ஐடியல் ஹீரோ அப்படி. எக்ஸ்டர்னல் அப்பீரியன்ஸ் மட்டும் இல்லை, இன்டர்னலையும் இவரை போல நிறைய விஷயங்களை நான் மாற்றிக்க ஆரம்பித்தேன். அதனால தான் என்னவோ இறைவன் எங்கே இவரை ஆட்கொண்டு அருள் பாலித்தாரோ அதே ஊரில் என்னையும் சிவ வழிபாட்டுக்கு வந்து 6 வருடங்கள் கழித்து 14/5/2017 அன்று ஒரு அன்னையர் தினத்தில் என்னை ஈன்றவள் என்னுடன் இருக்க, என் அண்ணன் தம்பி அக்கா பொண்ணு எல்லாரும் சேர்ந்து இருக்க இறைவன் என்னிடம் துயரப்படுத்துகின்ற சம்சார பந்தத்திலிருந்து உம்மை விடுவிக்கிறோம்னு ஒரு விடுதலையை கொடுத்தாரு பாருங்க. அந்த விடுதலை அடைந்த நொடி என்னுடைய ஆன்மா அளவிலா ஆனந்தத்தை பெற்றுச்சு. இதை கண்ட என் கூட வந்தவங்கெல்லாம் பிரமிச்சு போய் நின்னது இன்னும் என் மனக்கண்ணில் நிற்கிது. என்னை ஈன்றவள் மட்டும் இறைவனிடம் ஒரு முறையிட்டா, வந்த வேலை முடிஞ்சிருச்சு, என்னை கூட்டிட்டு போயிருங்கன்னு. மே 14 கேட்டா, ஜூன் 3 போயிட்டா. அம்மா எல்லாருக்கும் முக்கியமான ஒரு உறவு. என்னை விட்டு அவ போனப்ப கூட அந்த துக்கம் துளி கூட இல்லைங்க. மனசு அப்படி ஒரு ஹாப்பினஸோட தான் இருக்கு இப்போ வரைக்கும். என்னைக்காவது நான் கொஞ்சம் சலனப்பட்டா கூட போதும், அடுத்த நொடி அப்படியே சூரியனை பார்த்த பனி போல மறைஞ்சு போயிடும். எந்த விஷயத்தை கேட்டு நான் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சேனோ, எது மேல மோகம் கொண்டு இறைவனை தேடினேனோ அது எனக்கு இல்லைங்கிறத உணர்ந்ததும் அன்னைக்கு தான். அப்போ கூட என் மனசுல துக்கம் துளியளவு இல்லை. ஒரு பேரலல் வேர்ல்டுல இருந்து ப்ராப்பரான ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி வேர்ல்டுல தான் என்னோட வாழ்க்கை இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த வாழ்க்கையில நான் உணர்ற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? சுவாமி ரொம்ப எளிமையானவர். ஜி பூம் பா அப்படின்னு மந்திரமாயம் பண்ணவே மாட்டாரு. இயற்கைக்கு புறம்பா எதுவுமே செய்ய மாட்டாரு. எல்லா செயல்பாடும் செய்வதற்கான காலம் ரொம்ப முக்கியம். சிவ வழிபாட்டுக்கு வந்தவொன்னே அவர் அருள் கொடுக்கல. 6 வருஷம் கழிச்சு அந்த 6 வருஷத்துல நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத அடுத்தடுத்த காணொலியில உங்க கூட ஷேர் பண்றேன்.